சந்தோஷம், நேரத்துக்கு வந்துட்டீங்க. பின்ன இந்த மாதிரி விசேஷங்களுக்கெல்லாம் கரெக்டா நேரத்துல வந்துட வேண்டாமா? இல்லைன்னா எங்க மேல உங்களுக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் வந்துடும் பாருங்க. அப்புறம் பயணம்லாம் சௌரியமா இருந்துச்சா? தமிழ்நாட்டுல தானே இருக்கோம். வழக்கம் போல குண்டு குழி இந்த குழுக்கெல்லாம் தாண்டி சௌகரியமா வந்து சேர்ந்துட்டோம். மாப்பிள்ள ரொம்ப தமாஷா பேசுறாங்க. இவர் தாங்க மாணிக்கம், ரெண்டாவது மாப்பிள்ள, போஸ், முதல் மாப்பிள்ள. வணக்கம். ஆமா, பொண்ணை காட்ட மாட்டீங்களா? இந்த காபி பலகாரம்லாம் இருங்க தம்பி. காபி பலகாரம்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொண்ணை காட்டணும்னு சட்டமா என்ன? பொண்ணை வர சொல்லுங்க பாப்போம். அது வாஸ்தவம் தான். தனோ சாரோ லீலாவை கூட்டியாங்க. என்ன பொண்ணு பிடிச்சிருக்கா? சபையில இப்படி பட்டுன்னு கேட்டா எப்படி? அவங்க கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும்ல. அதுவும் சரிதான். நான் என் அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? ஒண்ணும் இல்ல, பொண்ணுகிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும். எதுக்காக தம்பி? பெருசா ஒண்ணும் இல்ல, சில பர்சனல் விஷயங்களை பேசிக்கிட்டா நல்லதுன்னு படுது. அதோட இந்த காலத்துல கட்டிக்க போற பொண்ணுகிட்ட பேசுறது ஒண்ணும் தப்பு இல்லையே. அதெல்லாம் வேண்டாக்கா, தனியா பேச எனக்கு விருப்பம் இல்ல. ஏன் தம்பி, பொண்ணு கொஞ்சம் கூச்சப்படுற மாதிரி தெரியுது. அவசியம் பேசி தான் வேணுமா? விட்டுருங்களேன். ஏன் சார், பொண்ணுகிட்ட தனியா பேசுறது தப்புன்னு படுதா? அதுக்கு இல்ல தம்பி, காலம் பூரா இது பேசதான் கேட்டுட்டு இருக்க போறிய, அதுக்குள்ள எதுக்குன்னு தான். ஏன் சார், நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வைஃப்ட்ட தனியா பேசிருக்கீங்க இல்லையா? நம்ம கதையே வேற தம்பி. இது முறை பொண்ணு. அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் துன்பம் ஆரம்பிக்கும்னா நமக்கு பிறக்கும் போதே ஆரம்பிச்சிருச்சு. சரி, தனியா பேசணும்னு ஆசைப்படுறாரு, பேசிட்டு வரட்டுமே. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாப்பா. பரவாயில்ல லீலா, நீ படிச்ச பொண்ணு, மாப்பிள்ளையும் படிச்சவர். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது தாமா நல்லது. நீங்க போங்க. வாங்க பவானி, நீ போ. என் பேர் பாலு. நான் தனியா பேசணும்னு சொன்ன உடனே நீங்க தயங்காம வருவீங்கன்னு நினைச்சேன். உங்க தயக்கத்தை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க படிச்ச பொண்ணு தானே? பிடிக்குதோ பிடிக்கலையோ பேசுறதுக்குன்னு வந்துட்டீங்க. சும்மா ஊன்னு சொல்லிட்டு இருக்காம ஏதாவது 4 வார்த்தை பேசுங்க. ஆமா, உங்க பேர் என்ன? லீலா. அப்பா, பேசிட்டீங்க. நீங்க ஊமை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. வேற என்ன தெரியணும்? நீங்க நடந்துக்கிறத பார்த்தா உங்களுக்கு என் மேல பெருசா ஈடுபாடு இல்லைன்னு தோணுது. அது நான் நிஜம்னு எடுத்துக்கலாமா? நான் ஒண்ணு ஏதோ த்ரில்லுக்காக உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைக்கல. உங்க மனசுல இருக்கிறத நேரடியா பேசி தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். நம்ம சொசைட்டில நிறைய கல்யாணங்கள் பொண்ணோட மனசு தெரிஞ்சுக்காமலேயே அவங்க அபிப்பிராயம் கேட்காமலேயே நடக்குது. அது ரொம்ப தப்பு. எனக்கு மனைவியா வரப்போற பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெளிவா தெரியணும். குறிப்பா என்னோட ஆசை என்னன்னா, அவ மனசுல எனக்கு ஒரு இடம் இருக்கணும். அது எனக்கு மட்டும்தான் இருக்கணும். உங்க மனசுல எது இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல மனசு காலியா வரப்போற கணவனுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படி இருந்தாலும் சொல்லுங்க. I'll be happy. ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு பிராங்கா இதை நீங்க என்கிட்ட சொல்லலாம்.